ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எள்ளு தான் ஃப்ரெண்ட்ஸ் காய வச்சுட்டு இருக்கோம். நம்ம கொல்லையிலே விளைஞ்ச எள்ளு தான் இது ஒரு 6 மாதம் ஆயிடுச்சு. அது அப்படியே எங்கள் மாமியார் அப்படியே கட்டியாக வச்சுருந்தாங்களா, ஒரு மாதிரியா இருக்குது. 1-2 பூச்சி இருக்குது. அதனால் சொல்லிட்டு வெயிலில் நல்லா காய வைப்போன்ட்டு அலசிட்டு காய வச்சுட்டு இருக்கோம். அதனால் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தால் சீக்கிரமாக காஞ்ச உடனே எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம் மிஷினில். ஆயில் மில்லுன்னு சொல்லுவாங்கள்ல, மில்லில் போய்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இப்போ காய வச்சுட்டு இருக்கோம். சுத்தமான நல்ல எண்ணெய், நம்ம எந்த கலப்படமும் இல்லாத நம்ம கொல்லையிலே போட்டு எள்ளு போட்டு அது எண்ணாடி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எந்த ஒரு கலப்படமும் இல்லை. பசங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். நாங்கள் எப்பயுமே மல்லாட்டை இருந்தாலும் அது மாதிரி தான் எண்ணெய் ஆடுவோம். நல்லெண்ணெய் இருந்தாலும் அது மாதிரி தான் எள்ளு போட்டு தான் நல்லெண்ணெய் ஆடுவோம். இப்பயும் அதை தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம் வாங்க. இது மாதிரி இங்கே பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எள்ளு ஒரிஜினல் எள்ளுங்க. நிறைய நம்ம கடையில் வாங்கினா கலப்படமாக இருக்குல்ல, இதில் அது மாதிரி இல்லை. இங்கே பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். தெரியுதுங்களா? வாங்க மிஷினுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. நல்லா காஞ்சிடுச்சு. மிஷினுக்கு எடுத்துன்னு வந்தோடனே 20 கிலோ இருக்குதுங்க. வெயிட் வச்சு தான் அதை எண்ணெய் ஆடுவாங்க. இங்கே பாருங்கள், கருப்பு உளுந்து எப்படி வெள்ளை உளுந்தாக வருது. நான் இன்றைக்கி தாங்க நானே பார்க்குறேன். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நான் பார்த்ததில்ல. இப்போ தான் இந்த குடோன் ஆரம்பித்தாங்க. இது எப்படின்னா இவங்களே தான் அதெல்லாம் பண்ணுவாங்க போல. இது ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே மிஷின் வந்திருக்குங்க. உளுந்து எட்டு வந்து இவங்கள்ட்ட கொடுத்துட்டா இவங்க எண்ணெய் தடவி காய வச்சுருவாங்க போல. வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அது கீரல் போடுவாங்களாம். காய வச்சு அதுக்கப்புறம் கீரல் போட்டு அதுக்கப்புறம் தான் போடுவாங்க போல. சரி, நான் உளுந்து தான் உடைக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா என்ன முழு உளுந்தாக கடையில் வாங்குகிறோம்ல, முழு உளுந்து அதேமாரி வருது. என்னக்கான்னு கேட்குறேன். ஆமாம்மா, இது முழு உளுந்து, உடைக்கிற உளுந்து தான்ன்றாங்க. இது கிலோவுக்கு 20 ரூபாய். இது உடைக்கன்னா இது மாதிரி தோல் உரிச்சி தரேன். ஏன்னா அவ்வளோ ப்ராசஸ் இருக்குங்க இதை பதப்படுத்துறதுக்கு. இதை நம்ம எட்டுன்னு வந்து கொடுத்துட்டா அதோட முடிஞ்சிடுதில்ல. அவங்கள்ட்ட எட்டுன்னு வந்து கொடுத்துட்டா அதை காய வைக்கிறாங்க. காய வச்சு திரும்பி தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் லைட்டாக தடவி திரும்பி வெயிலில் காய வைக்கணுமா. எண்ணெய் தடவி காய வச்சு திரும்பி அது கீரல் மாரி போடுமா. அந்த மிஷினில் போட்டால் கீரல் மாரி ஒரு கீரல் போட்டு திரும்பி அதை காய வச்சு அதுக்கப்புறம் தான் உடைப்பாங்க பொழுது. இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? இது எந்த அளவுக்கு வெள்ளையாக வர வரைக்கும் இதை விட மாட்டாங்க. திருப்பி மிஷினில் போட்டு நல்லா வெள்ளையாக ஆக்குறாங்க. நல்லா இருக்குது இந்த ப்ராசஸ்ஸு. நம்ம கடையில் என்ன இவ்வளோ திறமான்னு சொல்கிறோம், அந்த ப்ராசஸ் நடக்கும்போது அதை பார்க்கும்போது தான் தெரியுது. நான் ஏனெல்லாம் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் பார்த்தது இல்லைங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன் புதுசாக. அதுவும் நாங்கள் எண்ணெய் ஆடை வரலான்னு சொல்லிட்டு வந்தோம்ல, நல்லெண்ணெய் எள்ளு எடுத்துகிட்டு வந்தோம். அப்போ வரும்போது இருக்கா போடுறான்னு சொல்லிட்டு இங்கே எல்லாமே லேடிஸ் தான் வேலை செய்கிறாங்க. நிறைய மிஷினில் நான் ஜென்ஸு தான் வேலை செஞ்சு பார்த்துருக்கேன். லேடிஸெல்லாம் வேலை செஞ்சு நான் பார்த்ததே இல்லை. இப்போ தான் அதுவும் புதுசு. இங்கே ஓனர் இருக்காங்க. ஓனருக்கு அடுத்து 2 அக்கா அங்கே வச்சுருக்காங்க. அவங்க தான் எல்லாமே எடுத்து கொட்டுறது பார்க்குறது எல்லா ப்ராசஸும் அவங்க தான் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக வருது பாருங்கள். இப்போ கொஞ்சம் உளுந்துருக்குல, திருப்பி இதை திரும்பியுமே கொட்டுறாங்க. இது வெள்ளையாக வர வரைக்கும் கடையில் வாங்குறோம்ல, அது மாதிரி வெள்ளை உளுந்து வர வரைக்குமே போட்டுட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த 2 அக்காவும் தான் வேலை செய்கிறாங்க. அந்த அக்கா தான் எடுத்து கொட்டுறாங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய மிஷினில் எப்படி தூக்கி கொட்டுறாங்க பாருங்களேன். நான் ஒன்றும் லேடிஸ் எல்லாம் இது மாதிரி மிஷினில் வேலை செஞ்சு பார்த்ததில்ல. எல்லாமே ஜென்ஸுங்க தானே செய்வாங்க. மிளகாத்தூள் அரைக்கிற போகிற மிஷினாக இருந்தாலும், மாவு அரைக்க போகிற மிஷினாக இருந்தாலும், இங்கே தான் புதுசாக இப்போ லேடிஸ் இருக்காங்க. பரவாயில்ல. அந்த அண்ணனை கேட்டால் என்ன சொல்கிறாங்க, லேடிஸ் தான் பொறுப்பாக வேலை செய்வாங்களாம். ஜென்ஸாக இந்த வரேன்ட்டு அப்படி போயிடுறாங்கம்மா. அதனால் யாரும் செட் ஆக மாட்டுது. இவங்க 10 ரூபா கூட சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல, இவங்க நல்லா வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஓனர் அண்ணா. இங்கே பாருங்கள், இது மாதிரி இருக்கிற உளுந்து தான் இப்படி பண்ணுறாங்க. அந்த வெள்ளை உளுந்தை எப்படி காய வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா பெருசு இருக்கா. அதேமாரி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்னதாக இருக்கிற உளுந்து எட்டு வராதிங்க, கொஞ்சம் பெருசாக இருக்குது எடுத்துகிட்டு வாங்குறாங்க. இது மல்லாட்டை எண்ணெய் ஆறுறதுக்காக எடுத்து வந்து வச்சுருக்காங்க. யாரும் தெரியல, எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அது சைஸ் வரையாக எடுத்து வந்து வச்சுருக்காங்க. அந்த நான் இப்போ காமிச்சல மஞ்சள் கலர், அதில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அரிசியுமே இங்கே விற்கிறாங்க. பெரிய குடோனுங்க இது. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய குடோன் பாருங்களா.
இதிலே உளுந்து உடைக்கிறது, அரிசி அரைக்கிற மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் நல்லெண்ணெய், மல்லாட்டெண்ணெய். இது வந்து எள்ளு புண்ணாக்குங்க. பாருங்கள், எள்ளு ஆடி வச்சுருப்பாங்கள்ல, ஆடிட்டா புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, மல்லாட்டை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து பிடிச்சி வச்சுருக்காங்க. இது வந்து மாட்டுக்கு தீவனமாக வாங்கின்னு போவாங்க. மாடு யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இது தருவாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு தீவனமாக வாங்கிட்டு வந்து போடுவாங்க. தவிடு, புண்ணாக்கு இது எல்லாமே மாட்டுக்கு போட்டால் மாட்டுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்திங்க. நிறையா அந்த பால் கறக்குள்ளே அந்த மாட்டுக்கெல்லாம் அது போடுவாங்க. பசு மாட்டுக்கு நிறையா பால் கொடுக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள், இது மாதிரி தாங்க காய வைக்கிறாங்க. இதான் ப்ராசஸிங். நம்ம எட்டுன்னு வந்து கொடுத்துட்டா இவங்க இது மாதிரி காய வச்சு திரும்பி எண்ணெய் தடவி திரும்பி வெயிலில் காய வைக்கிறாங்க. வெயிலில் காய வச்சு திருப்பி இது கீரல் போடுவாங்களாமா. கீரல் போட்டு திருப்பி காய வச்சு அதுக்கப்புறம் தான் அந்த வெள்ளை உளுந்தாக வருதுங்க. ரொம்ப ப்ராசஸிங் அதிகமாக இருக்குது. அதிலே வந்து எப்படின்னா பேர் எழுதி வச்சிடுறாங்க. இந்த ஊர், இவங்க பேர் இத்தனை கிலோன்னு சொல்லிட்டு வெயிட் போட்டு பேர் எழுதி வச்சிட்டா அவங்களே இது முடிச்சு வர கரெக்டாக 5 நாள் ஆகுமாங்க. இதை காய வச்சு உடச்சி இது வெள்ளை உளுந்தாக எடுக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், வெயிலில் நல்லா காய வச்சுருக்காங்க பாருங்கள். தனித்தனியாக இது ஒருத்தவங்களுது இது ஒருத்தவங்களுது தனித்தனியாக கொடுத்துருக்காங்களா. இது வந்து உடச்ச உளுந்து. அவங்க வந்து உடச்சி கட்டுறாங்கனால உடச்சி தருவாங்க. உடச்சின்னு தருவாங்க. முழு உளுந்தாக தான். இது வந்து உடைக்கிறதுக்கு கிலோ 5 ரூபாயாம். அது வந்து 20 ரூபாயா கிலோவுக்கு. ஏன்னா அது ரொம்ப ப்ராசஸிங் அதிகம். அது அப்படியே காய வச்சுட்ருக்காங்க பாருங்கள். தனித்தனியாக படுத்தா போட்டு வெயிலில் நல்லா காய வைக்கணுமா. இது மாதிரியெல்லாம் யாரெல்லாம் பார்த்துருக்கீன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிஷின் எங்கே இருக்குன்னு பாருங்கன்னா பாருங்கள், தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே உளுந்து தாங்க. உளுந்து, பச்சை பயிர். இது வந்து எங்கே இருக்குன்னா திருச்சி டு சென்னை பைபாஸுங்க. மெயின்லே தான் இருக்குது மிஷினு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக புளியா மரம் தாங்க இந்த ஓரத்தில். இதே ரோடெல்லாம் வந்துட்டால் அந்த புளியா மரத்தெல்லாம் எடுத்துருவாங்க. இப்போ கொஞ்சம் நெகிலாக இருக்குல்ல. பாருங்கள், பலாப்பழமெல்லாம் விற்கிறாங்க பாருங்கள். என் ஊர் சைடு இந்த நீட்டுக்கும் பலாப்பழம் தாங்க. அப்படியே ஒரு ஒரு புளியா மரத்துக்கும் ஒவ்வொருத்தவங்க பலாப்பழம் வச்சுருக்காங்க. இப்போ சீசன் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. நல்லா வெயில் இருக்குது பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பெரிய குடோன் பாருங்கள். இதில் எல்லாமே இருக்குங்க. அரிசி, நெல் அரைக்கிற மிஷின் இருக்குது. எண்ணெய், இவங்களே எண்ணெயுமே இவங்களே விற்கிறாங்க. ஒரிஜினல் எண்ணெயும் ஆடி தராங்க, இவங்களுமே விற்கிறாங்க. இங்கே பாருங்கள், மல்லாட்டை எண்ணெய். இது தேங்காய் எண்ணெய். எவ்வளோ கேட்குறாங்களோ அது மாதிரி 6 லிட்ரு கேட்டால் 6 லிட்ரு, 1 லிட்ரு கேட்டால் 1 லிட்ரு. அது தனித்தனியாக பாட்டிலு, மூடி எல்லாமே இருக்குது பாருங்கள். அப்படியே வந்து வாங்கிட்டு போவாங்க. எந்த கலப்படமே இல்லை. இங்கே பாருங்கள், இது வந்து பச்சை பயிர் தெரியல, பாசி பயிர். இதுவுமே எங்கள் கொல்லியில் போடுவோங்க பச்சை பயிர். சரி, இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் இது மாதிரி நீக்கி தருவாங்க, தோல் நீக்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு. அடுத்த டைம் எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த வாரம் இது போய் இது மாதிரி பண்ணணும். அங்கே போய் எண்ணாடை மட்டும்தான் வந்திருக்கோம். எனக்கு தெரியாது இது மாதிரி மிஷினெல்லாம் இங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு. இல்லைனா கையோடு எடுத்துகிட்டு போயிருப்பேன். இப்போ தான் நான் புதுசாக பார்க்குறேன். என்ன சொல்லிட்டு தான். இது வந்து தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் ஆடுறாங்க பாருங்கள். சூப்பராக ஆடி கொடுக்குது பாருங்கள். கொஞ்சம் நிறையா தேங்காய் இருந்தால் போதுங்க. அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, ஃபுல்லாக காய வைக்கக்கூடாதான், பூச்சியும் பிடிக்கக்கூடாது, காய வைக்கக்கூடாது. அப்படியே உடச்சி ஒரு 2 நாள் தான் வச்சுருக்கணுமா. உடனே அதான் காய்னா தான் எண்ணெய் நிறையா வரும் பழகுது. ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெய் தான். தேங்காய் எண்ணெய் மிஷின். அதேமாரி கொஞ்சம் நல்லா காஞ்சிட்டாலுமே கொஞ்சம் பூராணம் பூத்த மாரி இருந்தாலும் எண்ணெய் காணாதான். எண்ணெய் நல்லா இருக்காது, தலையில் தடவ முடியாது சொல்கிறாங்க. தடவ முடியாது சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி நானுமே பண்ணிட்டேன். எப்படின்னா ஒரு 5-6 கிலோ வச்சுருந்தாங்க. நிறையா வச்சுருந்தேன். 5-6 கிலோ மேலே தான் இருக்கும். நிறையா தேங்காய் உடச்சி கொல்லியிலேருந்து பெஸ்ட்டு வந்தாங்க. அதை உடச்சி வச்சேன். சரி ஆளான்னு பார்த்தா நல்லா பூச்சி பிடிச்சிச்சு. அதை போய் மிஷினில் கொடுத்தா, மெல்லில் கொடுத்தா, இது ஏன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சரி ஆடி கொடுத்தாங்க. விளக்கு ஏற்ற மட்டும் வச்சுக்கிங்க, வேறு எதுவும் பண்ணாதீங்கன்ட்டாங்க. அப்புறம் அதை வச்சு விளக்கு தாங்க ஏற்றிட்டு வந்தோம். ஏன் ஒரு 4-5 மாதம் விளக்கு ஏற்றினேன். அதில் ஒரு 3 லிட்ரு எண்ணெய் இருந்துச்சு. வேறு எதுவும் சமைக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாதுன்ட்டாங்க. அதனால் எப்பயுமே எந்த பொருளையுமே மல்லாட்டையாக இருந்தாலும் நல்லெண்ணெய் இருந்தாலும்
தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் எதாக இருந்தாலும் உடனே ஆடிடணும். பாருங்கள் எந்த அளவுக்கு வருது பாருங்களா. இதெல்லாம் மரச்செக்குன்னு சொல்லுவாங்க, இதில் மரத்தாலே இருக்கும் செக்கு. இதுவும் அதுமாரி தான், ஆனால் மோட்ரு ஐட்டம். அதுமாதிரி செக்கு தான் சொல்கிறாங்க, இது மோட்டார் ஐட்டம் போல. அது என்னன்னு தெரியல எனக்கு. இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராகிடுச்சு பாருங்கள் உளுந்து. திருப்பி இதை போடுவாங்க. இதில் கருப்பு நிறையா இருக்குல்ல, பியூர் வெள்ளையாக வர்ற வரைக்கும் போடுறாங்க. அது பார்க்குறாங்க பாருங்கள், தூட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. திருப்பி போடுறாங்க, திருப்பி எடுக்கிறாங்க. இதேமாரியே மாற்றி மாற்றி இந்த அளவுக்கு வெள்ளையை வந்து திருப்பி அதை தூக்கி கொட்டுறாங்க. நல்லா பியூர் வெள்ளையாக வர வரைக்கும் போடுறாங்க பாருங்கள். எடுத்து எடுத்து பார்க்குறாங்க பாருங்கள், திருப்பி அதை எடுத்து கொட்டுறாங்க பாருங்கள். இது மாதிரி மிஷினை யாரெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் தூத்தி தூத்தி பார்த்துட்டே இருக்காங்க. இந்த பாட்டி தான் நினைக்கிறேன், திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள், திரும்பி போட சொல்கிறாங்க. இது நல்லா போட்டு தான் ஆகணும். இது நல்லா வெள்ளையாக வர வரைக்கும் போடுறாங்க. ஒரு அக்கா எடுத்து கொட்டுறாங்க, ஒரு அக்கா எடுத்து எடுத்து வைக்கிறாங்க மாற்றி மாற்றி. இங்கே பாருங்கள் திரும்பி கொட்டுறாங்க பாருங்கள். நல்லா அதான் தோல் நல்லா நீக்கிற வரைக்குமே உடைப்பாங்க பழகுது. நான் ரொம்ப நாளாக ஆச்சு மிஷின் பக்கம் போய். 2 பசங்க பிறந்ததுலேருந்து எதாக இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரோட சரி, அதனால் எனக்கு இதை பற்றி தெரியல. அதுக்கு முன்னாடி நான் தான் போவாங்க கூட. இப்போ பசங்க இருந்தனால எங்கேயும் போக முடியல. சரி அப்புறமா நாற்றை விட்டுட்டு தான் போனோம். நீ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி நாமளும் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள், எத்தனை சிங்கிள் போடுறாங்க பாருங்கள். திரும்பி ஊதி பார்க்குறாங்க பாருங்கள். அது மாதிரி வெள்ளையாக வர வரைக்கும் போட்டுகிட்டே இருக்காங்க பிளகுது. 10 சிங்கிளாக இருந்தாலும் அதுமாரி போடுவாங்க பிளகுது. இங்கே பாருங்கள் இது மாதிரி இருக்க உளுந்து தெரித்துங்களா, எவ்வளோ பிளாக்காக இருக்குது கருப்பு உளுந்து. இது மாதிரி இருக்க உளுந்து இந்த அளவுக்கு வெள்ளையாக இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு வரணுங்க. அது மாதிரி இருந்த உளுந்து இது மாதிரி ஒயிட் கலரில் வரணும். அப்படி வந்தால் இதுவே இன்னும் ஒரு தடவை போடுவாங்க பிளகுது. தெரியுதுங்களா, இன்னும் கொஞ்சம் இருக்குது பாருங்கள், 1 2. இது எல்லாத்தோட ஈஸிங்க. இதுமாரி உடச்சி வச்சுட்டா நம்ம அலசியாக தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல. அரிசி ஊற வச்ச உடனே ஒரு 2 மணி நேரத்துக்கு கிட்ட அரைக்கும் போது ஊற வச்சா போதும், உடனே ஊறிவிடும். நானுமே அதுமாரி தான் பண்ணலான்ட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குது. திரும்பியுமே எடுத்து கொட்டுறாங்க பாருங்கள். அந்த கருப்பு உளுந்து நீங்கிற வரைக்கும் கொட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபுல்லாக வெள்ளையாக வரணும். அதுக்கு வந்து வெள்ளையாக வரணும்னா எண்ணெய் தடவி காய வைக்கிறாங்க பாருங்கள். அந்த காய்ச்சல் வந்து நல்லா இருக்கணும் பொழுது, அப்போ தான் அந்த தோல் உரியுமா. திரும்பி பார்க்குறாங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. திரும்பி மாற்றுவாங்க, மாற்றி மாற்றி வச்சு பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப ப்ராசஸ் அதிகங்க. இங்கே பாருங்கள் இந்த அக்காவுக்கு இதை அரைச்சி முடிக்கிற வரைக்கும் இது பக்கத்தில் தான் இருப்பாங்களோ இந்த 2 அக்காவும். திருப்பி மாற்றி வைக்கிறாங்க. அதான் இந்த கருப்பு உளுந்து வெள்ளையாக வர வரைக்கும் விட மாட்டாங்க பொழுது. மாற்றி 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 போட்டுகிட்டே இருப்பாங்க பொழுது. போட்டு திருப்பி அதை சலிப்பாங்க பாருங்கள். இப்போ தாங்க அவங்களுக்கே கொஞ்சம் பரவாயில்லன்னு நினச்சி பொழுது. இப்போ தான் கருப்பு உளுந்து கொட்டுறாங்க பாருங்கள், கொட்டிட்டாங்க. இப்போ திருப்பி இது வந்து இது சலிக்கிற மிஷினா இது வந்து எப்படின்னா அந்த மாவு மாதிரி இருக்குல்ல அது தனியாக வந்துடும், நல்ல உளுந்து தனியாக வந்துடும், இந்த கருப்பு உளுந்து தனியாக வரும் பொழுது. இந்த வைக்கிறாங்க பாருங்கள் இந்த சல்லாடை.
ஜல்லாடை தானே, ஆமாம், அது ஃபிட் பண்ணுறாங்க அதில் தான் இது எடுத்து கொட்ட போகிறாங்க போல இது. ஆனால் கிலோவுக்கு இது உடைக்க 20 ரூபா. நம்ம உடைச்ச உளுந்து தராங்கள்ல, உடைக்கிற உளுந்து உடைச்சி தருவாங்கள்ல, அந்த உளுந்து பேர் வந்து 5 ரூபா அதுக்கு ரேட்டு. இங்கே பாருங்கள், திரும்பி தூத்தி பார்க்குறாங்க. செம வேலை பழகுங்க, அதில் நிறையா ப்ராசஸிங் இருக்குது. நம்மளது எண்ணெய் அடி கொடுங்கன்னு சொன்னால் இருப்பா இது போட்டுட்டேன், இது முடிச்சுட்டு வந்துடுறேன்றாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறாங்க. சரிக்கா நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அரைச்சி கொடுங்கன்னு சொன்னேன். இதாங்க நம்ம எள்ளு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். உளுந்து தெரியுதுங்களா, எவ்வளோ கருப்பாக இருந்த உளுந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். இதுலையுமே இப்போ இந்த கருப்பு உளுந்து இல்லாமல் எடுத்துருவாங்க பிள்ளைது பாருங்கள். 20 கிலோ இதுங்க. வாங்க கிட்ட வாங்க பார்க்கலாம், வாங்க இங்கே பாருங்கள். வெயிட் போட்டு தான் அரைப்பாங்க. கொஞ்சம் இது வந்து எந்த பொருளுமே எல்லாம் ஆடணுன்னே எட்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது இப்போ வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நீங்களும் பாருங்கள் வாங்க. யாரெல்லாம் இது மாதிரி ஒரிஜினல் எள்ளில் எண்ணாடி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சமைக்கிறீங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே. அதுக்கு 2 கிலோ வெல்லம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. வெல்லம் போட்டால் தான் அந்த எண்ணெய் பிரியுமா. பாருங்கள், இப்போ அந்த அக்கா முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வேலை தான் ப்ராசஸ்ஸு. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த உளுந்து சலிக்கிறாங்க பாருங்கள். சல்லாடியில் சலிக்கிறாங்க. 3 பார்ட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் நல்ல உளுந்தாலாம் இதில் வந்துடும் பொழுது அந்த பவுட்ரு மாதிரி இருக்குது. அந்த சைடில் போய்டும் பொழுது ரைட் சைடு. லெஃப்ட் சைடு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், சின்னதாக இருக்குல்ல, அது இந்த சைடு வந்துடும் பொழுது. சூப்பராக இருக்குல்ல, எவ்வளோ இது இருக்குங்க. நான் செம்ம வேலைங்க இது. நான் இவ்வளோ நாள் பார்த்ததில்ல, இப்போ தான் பார்க்குறேன், புதுசாக இருக்குது. இது மாதிரி உடைச்ச உளுந்தை தான் அது மாதிரி பண்ணி நான் பார்த்துருக்கேன். இன்னொரு மிஷின் போவோம், இந்த மிஷினில் அது மாதிரி தான் பார்த்துருக்கோம். இது வந்து இப்போ புதுசாக நான் இப்போ தான் கட்டியிருக்காங்க இந்த குடோனு. திருப்பி எடுத்து கொட்டுறாங்க பாருங்கள். அந்த எடுத்த சவுண்டோடையே போடணும்னு நினச்சா ரொம்ப ஓவர் சவுண்டாக இருக்குது அந்த மிஷினோடைய சவுண்டு. யாரும் அப்புறம் 2 நிமிஷம் கூட பார்க்க மாட்டாங்க, அவ்வளோ சவுண்டாக இருக்குது இந்த இடம். இது ஓடுதில்ல, உளுந்து அரைக்கிற மிஷினு. அப்புறம் வந்து எண்ணெய் அரைக்கிறது வந்து அவ்வளோ சவுண்டு கேட்கல. நல்லெண்ணெய் மல்லாட்டெண்ணெய் அந்த மிஷின் அவ்வளோ சவுண்டு கேட்கல. இதுதான் ரொம்ப சவுண்டாக இருக்குது. ஆனால் சரி, நான் அப்படியே தான் போடணுன்னு நினச்சேன், சவுண்டு ஓவராக இருக்குது. அதனால சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். இது அப்படியே மொத்தமாக கொட்டினாலும் ஒரே அடியாக நிற்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய குடோன் பாருங்கள். இது வந்து தேங்காய் எண்ணெய், இது நல்லெண்ணெய், இது மல்லாட்டெண்ணெய். 3த்துக்கும் 3 மிஷின் இருக்குது பாருங்கள். இது வந்து உளுந்து உடைக்கிற மிஷினு. எள்ளுங்க நம்மளுக்கு தான் இப்போ போட போகிறாங்க நினைக்கிறேன். நல்லா கிட்ட வந்து வச்சுருக்கோம். அது முடிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு தான் அடுத்தது. ஏன்னா வந்து அது நம்மளோட முன்னாடி வந்தாங்கல்ல அவங்க, அதனால சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு. இப்போ நம்மள்தான் எடுத்து கொட்ட போகிறாங்க பாருங்கள். வெள்ளத்தை உடைக்கிறாங்க அந்த அக்கா. அந்த அக்கா தாங்க செம்ம ஸ்பீடாக செய்கிறாங்க. இந்த வேலைக்கே நிறைய போட்டிமா சொல்கிறாங்க. ஏன்க்கா ஜென்ஸ் வேலை, நம்ம வீட்டில் உட்காந்து என்னம்மா பண்ண போகிறோம், இதுக்கே நிறைய போட்டியாக இருக்குது. ஓனரை கேட்குறாங்க, நீங்கள் ஏன் போடுறீங்க, நீங்கள் இறங்குங்க நான் போடுறேன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்து கொட்ட வேண்டியதான். போடுறாங்க பாருங்கள் வெல்லம்.
கொஞ்சம் கொஞ்சமாக போடுவாங்க பிள்ளைங்க கொட்டுறாங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டு இருக்குள்ள அந்த எள் அதெல்லாம் எடுத்து விட்றாங்க, க்ளீன் பண்ணி விட்றாங்க. யாரெல்லாம் இது மாதிரி செக்கில் எண்ணெய் ஆடி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்க சொல்லிட்டு சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க லைக் போட்டு பாருங்கள். திருப்பி எடுத்து கொட்டுறாங்க பாருங்கள். அதே கேட்குறாங்க, ஏன் இவ்வளோ லேட்டாக ஆகிட்டு வரீங்கன்னு கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், 3 நாள் தான் இருக்கணுமா, 3 நாளுக்கு மேலே இருக்கக்கூடாதான். அது மாதிரின்னா எண்ணெயும் நிறைய காணும். எப்படின்னா உடனே உலுக்கி 1 வாரத்துக்குள்ளே அரைச்சா நிறையா எண்ணெய் காணும்னு சொல்கிறாங்க. அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்ப்பா இது மாதிரி லேட் ஆகிட்டீங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து விட்றாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் எண்ணெய் ஒரிஜினல் எண்ணெய் ஆடி சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுப்பா கண்டிப்பாக. இல்லை இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இது மாதிரி எல்லாருமே மோஸ்ட்லி ஆடுவாங்க தான், ஆடி தான் சமைப்பாங்க. கிராமத்தில் அப்படி, சிட்டியில் எப்படின்னு தெரில. இங்கே பாருங்கள் எண்ணெய் பிரியுது பாருங்கள். இதுவே இது நம்ம கொல்லையிலேருந்து எட்டுன்னு வந்த உடனே போட்டால் நல்லா எண்ணெய் நிறையா காணும். இப்போ கொஞ்சமாக தாங்க வந்துருக்குது. இங்கே பாருங்கள் சூப்பராக ஓடுதா. அது கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுக்கும் பொழுது அந்த எண்ணெய் வர்றது, அதனால் கொஞ்சமாக எடுத்து விட்றாங்க பாருங்கள். இது ஒரு 20 நிமிஷத்துக்கு ஓடணும்னு சொல்கிறாங்க. இது அந்த அளவுக்கு சவுண்டு வரல, அதுதான் ரொம்ப பயங்கர சவுண்டாக இருக்குது. இந்த உளுந்து ஓடுறது, நெல் ஓடுற மிஷினு அதெல்லாம் சவுண்டு அதிகமாக இருக்குது. இந்த எண்ணெய் ஆடுற மிஷின் சவுண்டு அதிகமாக மோஸ்ட்லி எல்லாருமே என்ன செய்வாங்க, நம்ம வீடு பேசிகிட்டே இருக்காங்க. கிராமத்தில் எல்லாருமே க்ரௌடாக இது மாதிரி தாங்க எண்ணெய் ஆடுவாங்க. இது மாதிரி தாங்க எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரியும். இதில் எல்லோரும் அதிகமாக இந்த அடை இருக்கும் பாருங்கள், கேவுரு அடையில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டுக்காரக்கெல்லாம் பிடிக்கும் அந்த டேஸ்ட்டு, எனக்கு பிடிக்காது. கிராமத்து வாழ்க்கை பிடிக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். பாருங்கள் அந்த இதெல்லாம் எடுக்கிறாங்க பாருங்கள், கக்கிலலாம் எடுத்து திருப்பி எடுத்து அதில் மேலே போடுவாங்க. திருப்பி எடுத்து அதில் கொட்ட போகிறாங்க பாருங்கள். அது மேலே எடுத்து கொட்ட போகிறாங்க. கொட்டிட்டாங்களா? அதுதான், ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் பிரியும் போது டிஸ்டர்பாக இருக்குது என்ன சொல்லிட்டு எடுத்து போடுறாங்க. யாருக்கெல்லாம் இது மாதிரி எண்ணெய் அரைச்சேக்கு பார்த்துருக்கீங்க, யாரெல்லாம் போய் ஆடிட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக. அக்கா தாங்க எல்லாமே பார்க்குறாங்க, லேடிஸ் தான். நான் புதுசாக இருக்குங்க, நான் ஒன்றும் பார்த்ததில்ல. இங்கே பாருங்கள் ஓடிட்டு இருக்கு பாருங்கள். எண்ணெய் 20 லிட்ரு எள் எட்டணும்னா அதில் பாதிக்கு பாதி தான் எண்ணெய் கிடைக்கும் பழகுது. 20ன்றது 21 கிலோ கூட ஆயிடுச்சு இருந்துச்சு. ஆனால் 10 கிலோ தான், 10 கிலோ 9 கிலோ தான் கிடைக்கும்ன்றாங்க. பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அந்த எள்ளுலேருந்து எண்ணெய் சூப்பராக பிரிஞ்சு வருது. எந்த அளவுக்கு வருது பாருங்களா.
இதுவே இன்னும் புது எள்ளாக இருந்தால் இன்னும் நிறையா எண்ணெய் காணும், நல்லாவும் இருக்குது சொல்கிறாங்க. இது கொஞ்சம் கசக்கும், ஏன்னா லேட் ஆகிடுச்சுல, 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சி எள் உளிக்கணும் வந்து, அதனால் இது கசக்குன்றாங்க. இன்னும் பண்ணாது, இருந்தாலும் புது எள்ளுக்கு டேஸ்ட் வராதுன்றாங்க. பாருங்கள் சூப்பராக வருது பாருங்கள், ஒரிஜினல் நல்லெண்ணெய். உங்கள் யாருக்காச்சும் ஒரிஜினல் நல்லெண்ணெய் வேணும்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. இல்லை இது மாதிரி நாங்கள் இது மாதிரி தான் சாப்பிட்றோம், இல்லை இது மாதிரி தான் அரைச்சி யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நல்ல மல்லாட்டை எண்ணெய் ஆடுறது போடுவோம், அதையும் பாருங்கள். இன்னும் மல்லாட்டை சீசன் வரலை, வந்தால் பாரு. சூப்பராக இருக்கு பாருங்களா, வருதுங்க. எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது பாருங்கள், கடை 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 கடைன்னு. எல்லாத்துக்குமே இப்போ மிஷின் வந்துடுச்சு, கைக்கே வேலையே இல்லை. அப்போல்லாம் வந்து செக்கில் எண்ணெய்னா மாடு இருக்கும், ஏர் மாடு, அதை பூட்டி தான் அதை ஒரு ஆள் உக்காந்து அதில் ஓட்டுவாங்க, அதான் மரச்செக்குன்னு சொல்கிறது. இப்போ அதுக்கெல்லாம் வேலையே இல்லை, எல்லாமே மிஷின் வந்துடுச்சு. வந்து பார்க்குறாங்க பாருங்கள், அங்கேயும் பார்க்குறாங்க, உளுந்தையும் பார்க்குறாங்க, நம்ம எண்ணெயும் பார்க்குறாங்க. முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். எடுக்கிறாங்க பாருங்கள், இந்த புண்ணாக்கு எடுக்கிறாங்க பாருங்கள். புண்ணாக்கு வந்து எவ்வளோ எடுத்துக்கோங்களா, கிலோ 10 ரூபா தான் எடுத்துப்பாங்களாம். எடுத்துகிட்டு மீதி நம்ம காசு தரணும் பொழுது. புண்ணாக்கி இட வைப்பாங்க, எண்ணெயும் இட வைப்பாங்க, எல்லாமே இட வைக்கிறாங்க. ஆமாம், அப்புறம் இவ்வளோ ப்ராசஸிங் நடக்குதுல்ல. பாருங்கள் உழைச்சி பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களா எண்ணெய். இங்கே பாருங்களா, சுத்தமான நல்லெண்ணெய்ங்க. யாருக்கெல்லாம் இது மாதிரி பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி சாப்பிட்றது நிறைய பேர் வந்து சன்ஃப்ளவர் சாப்பிடுவாங்க அப்படி சொல்லுவாங்களே, நாங்கள் மல்லாட்டெண்ணெய் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஏன்னா கிராமத்தில் வந்து அதுதான் அதிகமாக இருக்குது. நம்ம கொல்லையிலே போடுறோம்ல மல்லாட்டை, எள், தேங்காய்லாம் நம்ம கொல்லையிலே இருக்குது, தென்னை மரமெல்லாம். ஆனால் எதையுமே அதிகமாக காசு கொடுத்தே வாங்க மாட்டோம் கிராமத்தில். எல்லாமே நம்ம வயலில் விளையிறதாங்க. கிராமத்து விறகடுப்பு சமையலில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து டின்னில் ஊற்றிக்கலாம். எத்தனை லிட்ரு வருது பார்ப்போம். இது வந்து 10 லிட்ரு கேனு, எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். பாதிக்கு பாதி தாங்க வருது. நான் வேறு இன்னும் வேறு எக்ஸ்ட்ரா வரும் பொழுதுன்னு திரும்பி இன்னும் ஒரு 2 லிட்ரு கேன் வேறு எடுத்துன்னு வந்திருக்கேன். சரி, இன்னும் அதிகமாக மீந்துட்டா என்ன பண்ணுறதுன்ட்டு. அதில் இதுக்கே பத்தலை. இங்கே பாருங்கள், கரெக்டாக 9 லிட்ரு வந்துக்குதுங்க. பாருங்கள் 9 லிட்ரு தான் வந்திருக்கு. இதை வந்து ஒரு 4 நாள் அப்படியே வச்சுட்டு சொல்லிட்டாங்க. இந்த கப்பியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து கீழே வந்து இறங்கும்னு சொல்லிட்டாங்க. 9 லிட்ரு வந்து இங்கேயே வந்து எண்ணெய் ஆடி தராங்க. மல்லாட்டெண்ணெய் பாருங்கள், நல்லெண்ணெய், இதுவுமே நல்லெண்ணெய் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் கேனா இவ்வளோதாங்க, 8 லிட்ரு தான், 8.5 லிட்ரு வந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய் பாய்.